Hi friends, welcome to our channel Kalam's Dreams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட Kalam's Dreams Achieversல டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்ட் டெட் டிஆர்பி இதுக்கெல்லாம் கன்யூஸாக வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓகேங்களா. ஸோ வந்து இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது சயின்ஸில் என்னென்ன டாபிக் படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எவ்வளோ படித்தா ஃபுல் டாப்பிக்கை கவர் பண்ணலாம், எந்தெந்த டாபிக் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும், இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மெயின் கண்டென்ட்டு எஸ்ஐயுடைய சயின்ஸ் வேர் டு ஸ்டடி, எங்கெங்கேருந்து அந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எஸ்ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிசிக்கு படிக்கிறவங்க ஓகேங்களா. ஸோ பிசி கான்ஸ்டபிள் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் தலைப்பு சயின்ஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்றதுல ஃபஸ்ட்டு சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேரண்டத்தின் இயல்பு அப்படின்றது வந்து 4 ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. 9th 8th 7th 6th ஓகேங்களா. ஸோ இதில் இந்த 9th போட்டிருந்தோம் அப்படின்னா அது 9th லெசன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ 7th 3rd 2ன்னு போட்டிருக்காங்களே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 3ன்றது டேமு, 3rd டேர்மில் செகண்ட் லெசன் அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் செகண்ட் லெசன் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு லெசன் மட்டும் ஜாகிரஃபியில் கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுவும் பேரண்டம் அப்படின்ற டாபிக் தான். ஸோ சயின்ஸில் தான் அந்த கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து அந்த டாப்பிக்கை நம்ம படிச்சுக்கணும். அப்போ அண்டம் அப்படின்ற டாபிக் வந்து நமக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட்ஸில் கவர் ஆகுது ஓகேங்களா. ஆனால் இந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுறதை விட ஜஸ்ட் இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓவராலாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ வந்து ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க அதிகமான மார்க்ஸ் வந்து பயாலஜியில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ கன்யூவாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கோ தெரியும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியும் ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது பயாலஜியில் தான் கேட்பாங்க. அப்போ பயாலஜியில் நல்ல ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் எது கொடுக்கணும்னா ஃபிசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வரதுக்கு பாதிக்கு பாதான். இப்போ ஃபிசிக்ஸில் 10 மார்க் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதாவது வந்து அது 5 மார்க்குமே இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் நீங்கள் எதை நல்லா படிக்கணும்னா பயாலஜி, செகண்ட் எதை படிக்கணும்னா ஃபிசிக்ஸ், அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ வாங்க ஃபஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபிசிக்ஸ் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் டாபிக் தான் பேரண்டத்தின் இயல்பு ஓகேங்களா. அதுக்கு அடுத்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விசை, இயக்கம், ஆற்றல். இது வந்து நம்மளுக்கு 5 ஸ்டாண்டர்ட்லேயுமே கவர் ஆகுது ஓகேங்களா. ஸோ 5 ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுமே நம்ம படிக்கணும். 10th ஃபஸ்ட் லெசன், 9th செகண்ட் லெசன், 8th செகண்ட் லெசன், 7th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன், 6th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்குது, நிறைய வளவலன்னு இருக்குது, என்னால் படிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் டஃபாக ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னா 6th வாங்க. ஆனால் நான் ஒன்று தான் சொல்வேன் என்ன அப்படின்னா 8th 9th 10th நீங்கள் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள ஈஸியாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ரெப்பீட்டடாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். 8th 9th 10th தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். ஆனால் சயின்ஸ் எனக்கு டஃப்பு, நான் சயின்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றவங்க 6th வாங்க. ஏன்னா 6thலேயே பேசிக் படிச்சிருவீங்க. 7th கொஞ்சம் நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். 8th போகும்போது 6th 7th படித்ததோட ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக இருக்கும். 6th வரும்போது ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா. சயின்ஸ் டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்க 6th வாங்க. இல்லை டஃப் இல்லை, நான் எவ்வளோ கொடுத்தாலும் படிச்சிருவேன், எனக்கு அச்சீவ் வந்து இப்போதைக்கு வந்து நான் என்ன கொடுத்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணலை, நான் சயின்ஸ் மேஜர் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் 10th டேரெக்டாக எடுத்துருங்க ஓகேங்களா. 10th படிச்சுட்டு அடுத்து 9th வாங்க, அடுத்து 8th வாங்க. இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா 10thலேயே நிறைய நியூஸ் கவர் ஆயிரும். அப்போ 9th இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும் ஓகேங்களா. அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா காந்தவியல். காந்தவியல் 9th 5th லெசன், 8th 7th லெசன், 6th 3rd டேர்மில் ஃபஸ்ட் லெசன். அடுத்த டாபிக் பார்க்கலாம். மின்னியலை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டாண்டர்ட்லேயுமே நமக்கு இருக்குது. ஸோ 10th 4th லெசன், 9th 4th லெசன், 8th 5th, 7th செகண்டில் செகண்டு, 6th செகண்டில் செகண்ட் ஓகேங்களா. ஸோ இன்னொன்று ஃபிசிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்னா இப்போ ஒரு டாபிக் இந்த ஒளி அப்படின்னு எடுத்துறீங்க அப்படின்னா இந்த ஒளியில் இருக்க 4 லெசனுமே முடிக்கணும் ஓகேங்களா. இப்படி முடிச்சிங்கன்னா டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்ட் வைஸாக நான் படிக்கிறேன், இப்போ 10th மட்டும் முடிச்சுட்டு நான் 9th வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10th 20 லெசன் இருக்கும். சிலபஸில் கவர் ஆகிற லெசனே 5 லெசன் இருக்கும். அந்த 15 லெசன் நம்ம படித்து முடிக்கங்களாட்டியுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் முடிஞ்சிடும். ஏன்னா ஓவர் லெசன் அந்த லென்த் இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். அதுதான் படிக்கிற மெத்தட் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒளியல்னு பார்த்தோன்னா 4 ஸ்டாண்டர்டில் வருது. 10th செகண்ட் லெசன், 9th 8th லெசன், 8th 6th, 7th 3rd டேர்மில் ஃபஸ்ட் லெசன்.
அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஒலி ஓகேங்களா. ஸோ இந்த ஒலி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படின்னா இங்கே மாற்றிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து பிடிஎஃப் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், எடிட் பண்ணி நம்மளுக்கு பேட்சில் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்க்கலாம் இதில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அண்டு 10th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயுமே நம்மளுக்கு இந்த ஒலி அப்படின்றது கவர் ஆகும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து என்னதுன்னா வெப்பம்ன்றது 10th 7th 8th 7th 6th வரைக்கும் இருக்குது. அடுத்து அணுக்கரு இயற்பியல் இது ஒரே ஒரு லெசனில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து 10th 6th ஓகேங்களா. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லெசன் கவர் பண்ணால் டோட்டலாக முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நமக்கு கெமிஸ்ட்ரி. அப்போ இது வரைக்கும் இருக்குது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம 10 வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா 10 கொஸ்டின் கேட்குற வரைக்கும் வந்து நம்ம இது தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது கெமிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க்ஸ் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து ஏன்னா 5 மார்க்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெடிக்ஷன் தான் இவ்வளோ வரலாம் அப்படின்னு, கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணணும், 5 மார்க் அந்தளவுக்கு ரேஞ்சுக்கு இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும். 10 மார்க் வந்து அதுக்கு இன்னும் இம்பார்ட்டன் கொடுக்கணும். 10 மார்க் தான் ஃபிசிக்ஸ்க்கு அப்படிங்கும்போது 10 கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ 10 கொஷினுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது பயாலஜி. அப்போ பயாலஜிக்கு இன்னும் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வரதெல்லாம் கெமிஸ்ட்ரி. ஆனால் கெமிஸ்ட்ரியில் டாபிக்ஸ் கம்மியாக இருக்கும். பார்க்கலாமா. அமிலம் மற்றும் காரம் இதில் வந்து 9th அண்ட் 8th வந்து அமிலம் மற்றும் காரங்கள் இருக்குது. அடுத்து தனிமங்கள் சேர்மங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 5 ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. 10th 8th லெசன் 9th 12th லெசன் 8th 9th லெசன் 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இது என்ன அப்படின்னா 9th 22 லெசன் 8th 23 6th 3rd டேர்மில் 3rd லெசன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பயன்பாட்டு வேதியியல் அப்படின்றதுல பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டாண்டர்டில் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். 9th 16 8th 15 7th 3rd 4 6th 3rd 3rd. அடுத்தது செல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் திசுக்களின் அமைப்பு அப்படின்ற பாடம். 7th வந்து செல் உயிரியல், 6th செல் அப்படின்ற பாடம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உணவூட்டம் சுவாசம் இது பொறுத்த வரைக்கும் 10th 12th லெசனு. அதுக்கடுத்து 9th 19th லெசன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன இது வரும் அப்படின்னா பயாலஜி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்களேன், உங்களுக்கு மொத்தம் வந்து நீங்கள் கவர் பண்ணக்கூடியதில் பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் 1 2 இங்கே மேலே இருக்கக்கூடிய 3 4 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 டாபிக் தான் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்காக படிக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில் டாபிக்ஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயாலஜியில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா பயாலஜி மார்க் அதிகம் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். உணவூட்டம் சுவாசம்னா 10th 12th லெசன் அண்டு 9th 19th லெசன். அடுத்து ஐந்துலகம் வகைப்பாடை பொறுத்த வரைக்கும் RH விக்டேரிக்கர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இருசொல் பயிரிடும் முறை, இந்த கரோலோசன் நினைச்சு இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ 8th 17 7th செகண்ட் டேர்மில் 5 இது எல்லாமே ஓகேங்களா. அடுத்தது மரபியல் பரிணாமம் பொறுத்த வரைக்கும் 10th 18th லெசனும் 19th லெசனும் படிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து மனித உடலியல் ரத்த ஓட்ட மண்டலத்தை, அதாவது மனித உடலியல் அப்படின்ற அந்த தலைப்புக்கு கீழே ஒவ்வொரு மண்டலங்களாக இருக்கும். அந்த மண்டலங்களில் முதல்ல இருக்கிறது ரத்த ஓட்ட மண்டலம். 10th 14th லெசனு, 6th செகண்ட் டேர்மில் 6th லெசன். அடுத்து இனப்பெருக்க மண்டலம் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டாண்டர்டில் இருக்குது. 10th 17th லெசன், 9th 20 லெசன், 8th 20 லெசன் ஓகேங்களா. ஓகே அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். நாளமில்லா சுரப்பு மண்டலம். இப்போ இந்த நாளமில்லா சுரப்பு மண்டலம் 2ல் இருக்குது. என்னென்ன அப்படின்னா 10th 16th லெசன், 6th செகண்டில் 6th லெசன் ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நீங்கள் எழுதி எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ இதுக்கு அடுத்து வரதுக்கு இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய டாப்பிக்கில் கவர் ஆகும் ஓகேங்களா. ஒரு 3 மார்க்கு கிட்ட 2 6 3 மார்க் வந்து எதில் கவர் ஆகிடும்னா சுற்றுச்சூழலில் வந்துடும் ஓகேங்களா. மிச்சம் இருக்கக்கூடிய 5 மார்க்கில் வந்து உடல்நலம் 5 கேள்விகள் வந்து உடல்நலம் சுகாதாரம், அதுக்கப்புறம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இந்த டாபிக்ஸில் இது கீழே வர டாபிக்ஸ்லாம் ஒரு 5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு கீழே இருக்க டாபிக்ஸ் லெசன்ஸில் கவர் பண்ணிங்கன்னா இந்த மார்க்லாம் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். உடல்நலம் மற்றும் சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் 10th 22 லெசன், 9th 21, 9th 22, 8th 16, 7th ஃபஸ்ட் டேர்மில் 6, 6th ஃபஸ்ட் டேர்மில் 6 ஓகேங்களா. அடுத்தது உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இதில் என்ன அப்படின்னா 9th 21 லெசன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 9th 21 லெசன் படிக்கும்போது நீங்கள் இங்கேயும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இங்கே படித்த லெசன் தான் இங்கே திருப்பியும், ஏன்னா அந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. அதனால தான் வேட்டர் ஸ்டடி கொடுக்கும்போது அப்படி தான் கொடுப்போம். ரிப்பீட்டடாக ஒரு சில லெசன்ஸ் வரும், அதை நீங்கள் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம். சுற்றுச்சூழல். நான் இதை சொன்னேன்னு பார்த்தீங்களா, ஒரு 3 மார்க் எதிர்பார்க்கலான்னு இந்த இதில் இருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, எக்கனாமிக்ஸில் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இருக்குது, ஜியோகிரஃபியில் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இருக்குது, அதுவும் கவர் ஆகும். சயின்ஸில் இதை மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 3 லெசன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு, பேட் டு ஸ்டடி அப்படின்றதுல நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷனில் இவ்வளோ தான் இருக்குது பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்க்கும்போது இதில் என்னடா இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, இவ்வளோ லெசன்ஸை படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பயாலஜியை கவர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஃபிசிக்ஸை கவர் பண்ணுங்கள், அடுத்து கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். பயாலஜியை கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த 3 லெசனை முடிச்சிருங்க. எதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 3 லெசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த 3 லெசனுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படிக்கணும், எதையுமே கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லெசன்ஸ் அதை முடிச்சுட்டு இந்த சுகாதாரம் மற்றும் நோய்களுக்கு வாங்க. இந்த லெசன்ஸை பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் நோய்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வைரஸ் நோய், பாக்டீரியா நோய், புரோட்டோசோவா நோய் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து எப்படின்னா கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரீட் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆனால் ஞாபகம் வச்சுக்கும்போது இது வைரஸ் நோயா பாக்டீரியா நோயா இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் தான் வரும். அப்போ ஸ்டார்டிங்லேயே படிக்கும்போது நீங்கள் திருப்பி படிக்கும்போது ரீகால் ஆயிரும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கவர் பண்ணணும்? சுற்றுச்சூழல் சூழலியல் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது உடல் நலம், சுகாதாரம், நோய்களும், உணவு மற்றும் ஊட்டச்சத்தும். இதை கவர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் 4 டாபிக் தான், அதையும் கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எது நம்ம வந்து டக்குன்னு எடுத்தோடனே முடிச்சிருவோமோ அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உங்களால் ஓரளவுக்கு கவர் பண்ணிட முடியும். இதெல்லாம் என்ன ரொம்ப டெப்த்தாக போய் படிக்கணுன்றதை விட அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரத்த ஓட்ட மண்டலம்னா அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ரத்த ஓட்ட மண்டலம்னா என்ன? மெயினாக ரத்தம் தான். அப்போ ரத்தம் எங்கே உருவாகுது, எந்த உறுப்பு வந்து ரத்தத்தை கொண்டு போகுது, எந்த உறுப்பு கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு வருது, கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் என்ன? ஓகேங்களா? அதில் ஈடுபடக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? ஓகேங்களா? அப்போ இதயம் ஈடுபடுது ரத்த ஓட்ட மண்டலம், இதயம் பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும். ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ நரம்புலம்னு எடுத்தால் நரம்புகளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா ஒரு டாபிக் படிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ரத்தம் அப்படின்னு கேட்டாலே ரத்தத்தை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி கிளியராக படிச்சிடணும். ஓகேங்களா? இன்னொன்று என்னோடது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூஸ்க்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் படித்தாலும் சரி அத்தனை லெசனையும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எழுதுறதுக்கே டைம் போயிடும். இருக்கிறதே வந்து 3 மாதம் தான். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஜூனில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்து வந்துச்சு அப்படின்னா 3 மாதம் தான் இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா லாஸ்ட்டு நீங்கள் அந்த 1 வீக்கில் ஓகேங்களா கொஞ்சம் படிக்கவே முடியாது. நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். நம்ம படிக்கணும்னு நினைப்போம், ஆனால் படிக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி வந்து அந்த லாஸ்ட் 1 வீக் படிக்க முடியாது. அதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். 1 வீக்கில் நீங்கள் இந்த 3 மாதமாக படிக்கிறத ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படித்த பாயிண்டில் ரிவைன் பண்ண ஈஸியாக இருக்கும். அங்கே எக்ஸாமில் போய் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா இப்போ இன்றைக்கி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று படித்தேன் அதை இப்போ எழுத போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க அந்த லாஸ்ட் 1 வீக்கில் எப்படி ரிவைஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. அந்த 1 வீக்கில் உட்காந்து எல்லா புக்ஸையும் ரிவைஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு லெசன் அப்படின்னா இப்போ உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய்கள் பற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நோய்களே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மறக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நோட்ஸில் எழுதிடணும். மற்றதில் எழுதக்கூடாது. சும்மா வளவலன்லாம் எழுதக்கூடாது. ஓகேங்களா? நோய் ஏற்படுறதுக்கு காரணம் சுற்றுச்சூழல் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நிலம் மாசுபாடு, நீர் மாசுபாடு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எழுதாமல் தெரியாத பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நோட்ஸ் குட்டியாக ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெசனுக்கு அதிகபட்சமாக 3 பேஜ் தான். ஓகேங்களா? பெரிய லெசனாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 பேஜ். ஓகேங்களா? மீடியம் லெசனாக இருந்தால் 2 பேஜுக்குள்ளே, இந்த 6th 7thலலாம் தாராளமாக 1 பேஜுக்குள்ளேயே அந்த நோட்ஸை முடிச்சிடணும். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா தான் லாஸ்ட்டு 1 வீக்குக்குள்ளே உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஏன்னா நோட்ஸ் எடுத்து படித்தவங்க லாஸ்ட்டில் நேரத்தில் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடுவாங்க. மற்றவங்களால ரிவைஸ் பண்ண சிரமப்படுவாங்க. ஓகேங்களா? நோட்ஸ் எழுத சங்கடப்பட்டுட்டு இல்லை டைம் போயிடும், நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டு அந்த லாஸ்ட் 1 வீக்குள்ளே ரொம்ப ப்ரெஷர் ஆவாங்க. அப்படி ஏற்படுத்திக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எடுத்து நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஜாயின் பண்ணி தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.